Control to all night round officers. On the missing girl identification mark சொல்றேன் சார். Please note it sir. Please note it. 5 வயசுல இருந்து 6 வயசு மதிக்கத்தக்க 5 வயசுல இருந்து 6 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண் குழந்தை மிஸ்ஸிங் சார். வெஹிக்கிள் ஒன்று அந்த பிள்ளைய கூட்டு போன வெஹிக்கிள் நம்பர் கிடச்சிருக்கு. TN 390310 ஸ்கூட்டி 3 ரெடி விவரமுள்ள பெண் குழந்தை அது. அந்த பொண்ணு திரியில் வச்ச பிங்க் கலர் கவுன் போட்டிருந்துச்சு சார். மாஞ்சிவப்பு நிறமுள்ள பெண் குழந்தை. ஒயிட் கலர் ஸ்கூட்டி TN 390310 கலர் வந்து நோட் பண்ணிட்டீங்களா? சிவப்பு கலர் ஷூ அதன் லைட் எரியக்கூடிய சிவப்பு கலர் ஷூ போட்டிருக்கு. அந்த 2 வீலர் பெட்ரோல் SI night round officer. 3 SI night round officer. Sir, control to 3 SI night round officer receive பண்றீங்களா? சார் வணக்கம் சார். SI Y3 night round officer to control sir. சார் receive பண்ணா சார். வணக்கம் சார். சார் ரெட் கலர் ஷூ, black கலர் ஸ்கூட்டி, ஒயிட் கலர் ஸ்கூட்டி அது. பைக் நம்பர் வந்து TN 390310 black கலர் வந்து சார் receive பண்ணா சார். வணக்கம் சார். பைக் நம்பர் வந்து இல்லையே மேடம், நான் பார்த்தேன் மேடம் ரோட்ல சாமி பக்கத்துல. சின்ன குழந்தை தூங்கிட்டு இருந்தா. ரோடு இருந்தது. ரோடு பேரு அது பாலம் என்னன்னு தெரியல. குழந்தை நல்லா தூங்கிட்டு இருந்தா மேடம். என்ன உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? குழந்தை காணாம போய் 10 மணி நேரம் சார். குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்கு சார், குழந்தை காணணும் அவங்க அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க சார். மேடம் மேடம் அந்த இடம் எனக்கு தெரியும் மேடம். சொல்லி அந்த வண்டியை கண்டுபிடிக்க சொல்லுங்க. ஐயோ, அந்த குழந்தைக்கு என் புள்ள வயசு தான் மேடம். சார் மேடம், மார்க்கெட் இருக்குல்ல, அங்கே வாக்கி வச்சு நோட்டிகிட்டு இருந்தான், பிடிச்சி உட்கார வச்சுருக்கேன். ஏன் என்னாச்சு? ஸ்டேஷன் கூட்ட வேண்டி தானே? எங்கே மேடம், எவ்வளோ இடத்துல சொன்னதே சொல்லிட்டு இருக்கான். உங்கள்கிட்ட தான் பேசணும், உங்கள்கிட்ட தான் பேசணுன்றான். அதேமாதிரி ஏதாச்சும் கூப்பிட்டோம்னா பாட்டில் உடச்சி கழுத்தை குத்துவிடுன்னு மிரட்டுறான். ஃபுல் போதை இருக்காங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க? நான் வர வரைக்கும் அவன் மேலே கை வைக்க வேணாம், நான் வந்துடுறேன். சரிங்க. அவனு போட்டானா அவனு? சார் அவனை விடுங்க சார். சார் இந்த செல்லு டிஸ்பிளே சரியாக வேலை செய்ய மாட்டேங்க சார். இது எங்கே கொடுக்கறது, எவ்வளோ செலவாகும்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார். ஏங்க நீங்கள் வேற. மேடம் நான் குழந்தைய பார்த்தேன் மேடம். சொன்னால் நம்ப மாட்டேன்றாங்க மேடம். நான் குழந்தைய பார்த்தேன் மேடம். மேடம் சத்தியமாக நான் பார்த்தேன் மேடம். வாக்கிய தூக்கிட்டு போகிறேன். சாரோட யூனிஃபார்ம் எங்கே? இந்த இருக்கு மேடம். குழந்தை நீ பார்த்தியா? இது அந்த குழந்தையோட ஷூ மேடம். இப்போயாவது நம்புங்க மேடம். அழகாக இருந்துச்சு மேடம்.
நிறுத்துங்க மேடம் நிறுத்துங்க மேடம் இங்கே தான் மேடம் அது இருக்கு பாருங்க மேடம் மேடம் இந்த சூளத்தை நான் தான் இங்கே நட்டு வச்சேன் மேடம் இங்கே தான் மேடம் அந்த வண்டி மேடம் குழந்தை இங்கே தான் மேடம் பார்த்தேன் மேடம் இங்கே தான் மேடம் பைக்கில் பார்த்தேன் அவன் ஒல்லியாக இருந்தான் பாப்பா தூங்கிட்டு இருந்துச்சு மேடம் அங்கே தான் மேடம் அங்கே ஷூ விழுந்துச்சு மேடம் அப்படி தான் மேடம் போனான் மேடம் மேடம் நான் பார்த்தேன் மேடம் குழந்தைய பார்த்தேன் மேடம் 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 ஈஸ்வரர் போர்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு மேடம் அண்ணே மேடம் நீங்கள் அவனை கூட ஸ்டேஷன் போங்க சரிங்க மேடம் நான் போய் என்னன்னு பார்க்குறேன் சரிங்க மேடம் ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தால் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் மேடம் சரிங்க மேடம் குழந்தை மேடம் நானும் வரேன் மேடம் என் புள்ள வர இருந்தா மேடம் மேடம் அண்ணே சரிங்க மேடம் மேடம் உங்கள் காலில் கூட விடுறேன் மேடம் ப்ளீஸ் மேடம் குழந்தைய பார்த்து கூட எனக்கு ஜெயிலில் தூக்கில் கூட போடுங்க மேடம் ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ் அண்ணே அந்த பக்கம் போய் பாருங்க சரிங்க மேடம் ஏதாவது ஒன்றா எனக்கு ஃபோன் பண்ணுங்க ஓகே மேடம் போங்க சொல்லுங்கண்ணே ஹலோ அண்ணே கேட்குதா ஹலோ ஐயா ஐயா குழந்தை பைக் பாப்பா அண்ணே உங்கள் வாய்ஸ் பிரேக் ஆகுது ஹலோ இது எந்த ஊர் இது இப்போ கேட்குது செம்மனூர் என்னாச்சு ஒரு ஏரி மட்டும் தான் இருக்கு மேடம் அதுக்கப்புறம் பாதையே இல்லைங்க மேடம் ஏரியா ஆமாங்க மேடம் புது ஏரிங்க மேடம் இதுக்கப்புறம் ஊரே இல்லைங்க மேடம் நல்லா செக் பண்ணீங்களா ஆமாங்க மேடம் இதுக்கப்புறம் பாதையே இல்லைங்க மேடம் என்ன பேர் சொன்னீங்க புது ஏரி மேடம் புது ஏரியா ஆமாங்க மேடம் மேடம் சரி நான் கூப்பிட்றேன் இருங்க மேடம் அந்த மூணாவது வீட்டில் குழந்தை மேடம் சிகப்பா ஒருத்தி இருப்பா அவளை கூட்டிட்டு போயிடுங்க மேடம் வீட்டில் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு இந்த ரோடு எங்கே போகுது இந்த ரோடா மொடக்குறிச்சி புதிய ஏரி போகுதுங்க அப்போ இந்த பக்கம் இங்க ஊரெல்லாம் ஒன்றும் இல்லைங்க காடுகிறதா போகலாம் மேடம் வண்டியில் இது மேடம் மறந்துடாதீங்க போகும்போது அவளை கூட்டிட்டு போயிடுங்க மேடம் இந்த பக்கம் மேடம் 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 இந்த பக்கம் போறீங்க மேடம் எனக்கு ஊரெல்லாம் இல்லைங்க அந்த பக்கம் போகலாம் மேடம் இருக்காது மேடம் என் வண்டி எதுவும் இல்லை மேடம் அது எது போய் தெரியல மேடம் மேடம் ஹலோ மேடம் இங்கே வழியே இல்லை மேடம் மேடம் நம்ம போகலாம் மேடம் அந்த ஊருள்ள போய் தெரியல மேடம் எனக்கு அந்த வண்டியே தெரியும் மேடம் வண்டி வச்சு கண்டுபிடிச்சிடலாம் மேடம் மேடம் போகலாம் தேர்தல் வேஸ்ட் மேடம் மேடம் ஹலோ மேடம் மேடம் நான் சொல்கிறத கேளுங்க மேடம் போகலாம் மேடம் ஹலோ ஹலோ மேடம் மேடம் அண்ணே லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்கேன் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க போகலாம் மேடம் அங்கே போய் தெரியல மேடம் ப்ளீஸ் மேடம் 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 அங்கே மேடம் 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 சொல்கிறத கேளுங்க மேடம் சார் சார் எனக்கு என்னமோ குழந்தைய இங்கே தான் ஏய் வா வாடா யூனிஃபார்ம் சட்டம் இல்லாமல் யாரு சார் சார் போய் பாருங்க சார் ஏதாவது பண்ண போறாரு சார் டிபார்ட்மெண்ட் சுத்தூர்ல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு முடிச்சுட்டு எல்லாம் உன் பின்னாடி சுத்தணுமா உட்காரலாம் என் வாக்கில கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்க இப்ப பேசுறான் பேசுறான்
பரதேசி யாருகிட்ட இப்ப பேசுறா பேசுறா. டேய் 24 வயசுல வேலைக்கு சேர்ந்துட்டா. என் சர்வீஸ்ல ஒரு பிளாக் மார்க் கூட இல்ல. ஆனா நீ கொன்னால மேடம் 2 செகண்ட் தொப்பிலன்னு பதறிட்டீங்கல்ல. சட்டை இல்லாம என் ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு இருந்தேன். எனக்கு எப்படி இருந்திருக்கும்? புரியுது சார். ஆனா இவனை விட நமக்கு குழந்தை ரொம்ப முக்கியம் சார். அவன் குழந்தைய நேர்ல பார்த்துருக்கான் சார். அதனாலதான் நம்மளால இவ்வளவு தூரம் நெருங்க முடிஞ்சது. அங்க பாருங்க சார், இந்த நேரத்தில் காட்டுக்குள்ள இருக்கிற கோயிலை ஏன் சார் விளக்கறியணும்? அண்ணே டார்ச் கொடுங்க. போய் என்னன்னு பாருங்க. ஓகே சார். நானும் போறேன் சார். நுழையெல்லாம் குழந்தை சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருப்பீங்களா மேடம்? குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது மேடம்.
ராசாத்தி குருடாட்டம் கிடந்தேனே குத்தமெல்லாம் ஜாமீனா உணர்ந்தேனே அச்சு வெள்ள பூவே நாடி மாடா கிடந்தேனே பாசமென்னா என்ன அறிஞ்சேனே வாழ்க்கையின்னா எதுவோன்னு பல காலம் அலைஞ்சேனே கோவப்பட்டு மவளே நான் திமிரோட திரிஞ்சேனே அதுவெல்லாம் வாழ்க்கை இல்லை அதில் ஏதும் இன்பம் இல்லை குடும்பத்தோட வாழ்ந்தா ஒரு குறையில்லை பணங்காசு வரும் போவும் பல நூறு வரும் போவும் பாசம் அத போல எதுவும் நிலைக்காதே மின்னினிய ராசாத்தி குருடாட்டம் கிடந்தேனே குத்தமெல்லாம் ஜாமீனா உணர்ந்தேனே ஏமாந்தவனானே மகளே அதனாலே மானே ஏதேதோ தவறா நான் செஞ்சேன் தேனே காத்தாடிய போல திரிஞ்சேன் பல தேசம் பார்த்தேன் ஆனாலும் கண்ணே உன் பாசம் அது மேல வேறாரும் வேணா நீ போதும் விண்ணீனே இனிமேலும் வேணாண்டி கண்ணீரே நீ பேசுற பேச்சும் பாட்டும் என் புண்ணாத்தும் உன் காலடி தேடி நான் நடந்தேனே அச்சு வெள்ள பூவே நாடி மாடா கிடந்தேனே பாசமென்னா என்ன அறிஞ்சேனே
செம்பத்தி காசில் இறக்கி விட்டுருண்ணே. ஒயின் ஷாப்பா? நீங்களும் அங்கே தான் போவீங்களாண்ணே? வாங்கின 2 போட்டு போகலாம். ஏன் பழக்கம் இல்லையாண்ணே? உங்களை தானே பழக்கம் இல்லையான்னு கேட்டேன். இருந்துச்சு, ஆனால் இப்போ இல்லை. எப்போ நான் விட்டேன்? அண்ணா அங்கே இங்கேயா? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, வரேண்ணே. அண்ணா அண்ணா நிஜமாவே குடிக்கிறத விட்டியாண்ணே? எப்படிண்ணா விட்ட? எனக்கு கொஞ்சம் சொல்லுண்ணே, உனக்கு கொஞ்சம் புண்ணியமாக போகும். பேர் என்ன? ஆனந்துண்ணே. என்ன ஆனந்த் திடீர்னு? எனக்கு ஒரு வயசில் பையன் இருக்காண்ணே. இந்த கருமத்தெல்லாம் விட்டுட்டு அப்படியே தான் காசு சேர்க்கணும்னு நினைக்கிறேன். இது நாளைக்கு விட்டுலாம் அப்படியே போயிட்டே இருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரிலண்ணே. குடிக்கிறத விட்டுலாம்னு நினச்சிங்கள, அது ஒன்று போதும். அதை ஊதி பெருசாக்குங்க. காலைல ஏஞ்சதும் உங்கள் குழந்தைய நினச்சி பாருங்க. குடிச்சிட்டு கண்டவங்கிட்ட காசுக்காக கையேந்தினது, ரோட்டில் விழுந்தது, அடி வாங்கினது, இதெல்லாம் நினச்சி பாருங்கள். உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வரும். அந்த குற்ற உணர்ச்சியை தூக்கி அப்படியே உங்கள் குழந்தை மேலே போடுங்க. அது வைராகியமாக மாறும். நாளையிலேருந்து குடிக்க மாட்டேன் தானே யோசிச்சிருப்பீங்க, அதை அப்படியே மாற்றுங்க. இன்னைக்கு குடிக்க மாட்டேன்னு முடிவு பண்ணுங்க. பதட்டமாக இருக்கும், பெருசாக ஏதோ இழந்த மாதிரி இருக்கும், அதரும். அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது. பார்த்துக்கலாம் ஆனந்த். எங்கே ஒயின் ஷாப்க்கா? இல்லைண்ணே, நாளைக்கு பார்த்துக்கலாம். அப்பா வந்துட்டேன்டா, இதோ கிட்ட வந்துட்டேன். லவ் யூடா செல்லக்குட்டி. பாப்பா 5 என்னங்க, அப்பா அதுக்குள்ள வீட்டில் இருப்பேன்.